எல்லா உரிமைகளும் எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை, படிப்புரிமை, சொத்துரிமைன்னு சொல்லிட்டு அனைத்து உரிமைகளையும் இஸ்லாமியுடைய பெண்களுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. நீங்க போட்டிருக்கிறத பத்தி அதான் வெளியிலே தெரியுதே. அதாவது நீங்க சொல்றீங்கல்ல, இது போடுறனால உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்துறாங்களா? கிடையாது. நான் அங்க பழகினதுக்கும் இங்க பழகினதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. விவாகரத்துன்ற ஒரு உரிமையை கணவனுக்கும் கொடுத்துருக்கு, மனைவிக்கும் அதுல சரி பங்கு கொடுத்துருக்கு. முஸ்லிம்கள்னாவே 3-4 திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்குள்ள உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இப்போ நான் வந்து திருவாரூர்லேருந்து நம்ம சிதம்பரம் கடலூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும்போது முஸ்லீம்ஸாகவே இல்லை. அங்கே நான் பார்த்த முஸ்லீம்ஸுக்கும் நிறைய நான் பழகியிருக்கேன், அவங்க கூட படிச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக எல்லாமே அவங்க கூடவே நான் இருந்ததுனால, இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இது சொல்ல மாட்டாங்க. இங்கே இந்த ஊரில் ஒரு பையன் நம்ம வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ண நம்ம வீட்டுக்கு வந்தான். அவன் முஸ்லீம்னே எனக்கு தெரியாது. அப்போ அவன் வந்து தன்னோட மனைவி கிட்டையும் அம்மா கிட்டையும் பேசும்போது, அப்போ நான் பே பண்ணும்போது அவன் அந்த ஜிபே பண்ணும்போது அந்த பையன் பேர் முஸ்லீம் பேர் வந்துச்சு. நீங்கள் கேட்டால் நீங்கள் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்தவரான்னு கேட்டேன். அப்போ வந்து ஆமாக்கா நான் இஸ்லாம் சமுதாயத்தை சார்ந்த பையன் தான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் மனைவி கிட்ட பேசுனீங்க, உங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்க, அப்போ வந்து இந்த ஆமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இப்படி சொல்லுவாங்களேன்னு. அது வந்து முஸ்லீம்ஸ் வந்து தீவிரமாக வெறியாக இருப்பாங்க, வெறியர்கள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேக்கா, நான் நார்மலாக தான் இருப்பேன் அப்படின்ட்டாங்க. சலாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்தால் கட்டாயமாக சலாம் சொல்ல வேண்டுமா? மத வெறியர்கள் மட்டும்தான் சலாம் சொல்ல வேண்டும். இஸ்லாத்துல வந்து சிறந்த பண்பு என்ன அப்படின்னா, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல வேண்டும் அப்படின்னு எங்களுக்கு முகமது நபி வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முஸ்லீமை பார்த்து தான் சலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நான் முஸ்லீம் வராங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்து நாங்கள் சலாம் சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இஸ்லாத்திலே சிறந்த பண்பு என்ன அப்படின்னா, நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அது மாதிரிக்கே பசித்தவர்களுக்கு உணவளிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து கட்டளையிட்டு இருக்குது. இதை நாங்கள் வந்து என்ன செய்வோம், தெரிஞ்சவங்க அதோட நன்மையை தெரிஞ்சவங்க என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா அதோடைய நன்மை என்ன அப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 10 நன்மை கிடைக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அப்படின்னா 20 நன்மை கிடைக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னா 30 நன்மை கிடைக்குது. நான் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு நான் சொன்னோம்னா ஒரு நேரத்தில் நான் 30 நன்மையை சம்பாதிச்சிடுறேன். நான் 30 ரூபா கொடுத்தாதான் அதுக்குரிய நன்மை கிடைக்கும்ன்றது இல்லை. நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நான் சலாம் சொல்லும்போது, ஒரு கிறிஸ்டின் லேடி போகிறாங்க, அவங்க நம்மளை பார்க்குறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் உள்ளவங்க நான் முஸ்லீமாக இருக்கிறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு நான் சொல்லலாம். அதோடைய அர்த்தம் என்ன? ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உங்கள் மீது உண்டாகட்டும் அப்படின்ற. அப்போ இதை இப்போ இன்னைக்கு மன அமைதி இல்லாமல் தான் நிறையா பேர் திரியிறாங்க. மன அமைதி இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பார்க்குறோம், குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது. அப்போ இது சொல்கிறது மூலியமா இது என்னுடைய பிரார்த்தனை கிடையாது, இறைவன் இப்படி பிரார்த்தனை செய்யுங்க, ஒரு பிரார்த்தனை மாறிக்க, இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் பரக்கத்தும் உண்டாகட்டும். அப்போ இறைவன் புறத்திலிருந்து வரும் பொழுது அதை வந்து மனசார என்ன செய்யும், மித்தவங்களுக்கு அது நம்ம சொல்கிறது ஏற்புடையதாக என்ன செய்யுதுன்னா இருக்குது. அதை நன்மையை அறிஞ்சு அந்த நன்மையை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த நன்மையை பற்றி அவங்க தெரியாத காரணத்தினால தான் அதை வந்து அலட்சிய போக்கமாக எங்கள் மக்கள்ல என்ன செய்கிறாங்கன்னா கருதுறாங்க. இதுதான் விளக்கம். இப்போ ஒரு பையன் நான் ஊரில் எங்கேயோ இருக்கட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறான்றப்ப அந்த பையனை அவங்களுக்குள்ளேயே அந்த அந்த ஜமாத்தில் இருக்கிற பெரியவர்களுக்குள்ளேயே பேசி அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி ஓரளவு பெரிய ஆளாக ஆக்கிடுவாங்க. இது எல்லாமே நான் அங்கே வந்து பிறந்ததுலேருந்து அப்படி உதவி செய்ய மாட்டாங்க. இல்லை மேடம், உதவி செய்கிறது இல்லை. அங்கே அந்த மாதிரியெல்லாம் இருந்து நான் பார்த்ததுக்கும் இங்கே முஸ்லீம்ஸை பார்க்கும்போது எனக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே முன்னாடி நான் ஊரில் இருந்தேன், அந்த ஊரில் நான் பார்க்கும் போது அவங்க உதவி செஞ்சாங்க, சலாம் சொல்லுவாங்க அப்படின்னீங்க. அங்கேயும் இதை பற்றி விளங்காமல் சலாம் சொல்லாமல் இப்படின்ற மக்கள் இருப்பாங்க, சரிங்களா? இங்கேயும் அதே மாதிரி இருப்பாங்க, புரிதல் இல்லாமல். இன்னொரு பக்கம் யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லி நிறையா உதவி செய்யக்கூடிய இயக்கங்களும் இங்கே வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய ஜமாத்துல செய்கிறாங்க. ஆனால் இந்த ஜமாத்தில் பொறுத்தவரையும் மாதம் ஏழைகளுக்குன்னு தனியாக வந்து வசூலித்து யாரெல்லாம் டெய்லி சாப்பிடக்கூட ஏழ்மையாக இருக்காங்கள, அப்படிப்பட்ட அந்த ஏழைகளை தேடி மாதம் அவங்களுக்கு ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. தொகையாவோ இல்லாட்டி மளிகை பொருட்களாவோ எங்களுக்கு வந்து ஜக்காத்துன்னு ஒன்று எங்கள் மார்க்கம் வந்து குறிப்பிட்டிருக்கு. ஜக்காத்னா என்னன்னா, எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்கள் இருக்குல்ல, அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணணும், குறிப்பிட்ட தொகையை நாங்கள் வந்து ஜக்காத்தை கொடுக்கணும். இந்த ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு சொல்லுதுன்னா, வசதியானவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ கொடுக்க சொல்லலை. யார் ஏழ்மையில் இருப்பாங்கள அவங்கள தேடி போய் நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மார்க்கம் சொல்லுது. அதன் அடிப்படையில் இன்றும் இஸ்லாமிய நிறைய ஏழைகளை தேடி போய் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்.
நான் நாகப்பட்டினத்தில் இருந்தவ. அப்படின்றப்ப எனக்கு முஸ்லீம்ஸ் வந்து எல்லாரு கூடயும் ரொம்ப நான் அட்டாச்மெண்ட்டாக பழகியிருக்கேன். அப்படின்றப்ப அவங்களோட அந்த பழக்க வழக்கங்களை பார்த்துட்டு இங்கே நான் ஒரு முஸ்லீம் சகோதரி கூட நான் தோழியாக இருந்தேன். அவங்க பழக்கம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நான் அவங்க கூட பழகிட்டு அவங்க வந்து நம்ம தலையில் போடுறதையும் மறுக்கிறாங்க. நார்மல் இந்து பொண்ணு மாதிரியே இருந்துக்கிறாங்க. அது இருந்துக்கட்டும், அது நான் முஸ்லீம் பெண் மறுக்கிறாங்க. மறுக்கிறாங்க. இது அவங்களோட வறுமையாக கூட இருக்கலாம், அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. அது சுதந்திரமாக கூட அவங்க நினைக்கலாம். ஆனால் நான் அங்கே பழகினதுக்கும் இங்கே பழகினதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஸ்லாமியர்களே வந்து இந்த உலக இதை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க பாதி பேர். அதுதான் இங்கே. அதனால தான் இறை கட்டளைக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, உதவி செய்யணும்னு இறைவன் சொல்லியிருக்கான், ஆனால் அதை செய்கிறதில்ல. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஏழ்மை கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அவங்க ஹிஜாப் அணியாமல் இருக்கிறதுக்குன்னு. நீங்கள் நல்லா எடுத்து பார்த்துட்டா ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட இறைவனோட இதை முழுமையாக நம்புனா அவங்ககிட்ட இருக்கிறத வச்சு அவங்களுடைய ஹிஜாபை பேணிக்கிடுவாங்க. அப்போ ஏழ்மையினால் இது வந்து ஹிஜாபு போடாமல் இருக்கிறாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறாங்கங்கிற இது இல்லை. அவங்களுக்கு அந்த எண்ணம் கம்மியாக இருக்குது. அந்த இறை கட்டளையே பின்பற்றணுங்கிற அந்த ஆசை அதெல்லாம் கம்மியாக மனோ இச்சைகளை இந்த உலகத்துக்காகவும் வாழ்கிறனால தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. மற்றபடி இறைவன் சொன்ன மாதிரி இருந்தால் இந்த ஏழ்மையெல்லாம் இருக்காது. சகோதரி சொன்ன மாதிரி ஜக்காத் பற்றி சொன்னாங்க. இந்த ஜக்காத்தை இஸ்லாமியர்கள் முழுமையாக கொடுத்தாங்கன்னா இஸ்லாமியர்கள் மட்டும் வறுமையாக இருக்க மாட்டாங்க, இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வறுமை நீங்கும். ஏன்னா இஸ்லாம் மார்க்கம் அந்தளவு ஜக்காத்தை வலியுறுத்துங்க, நீங்கள் ஜக்காத்தை மெயினாக கொடுங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம இஸ்லாமிய சகோதரர்களே இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள திருத்துற முயற்சியிலையும் இந்த அமைப்பு ஈடுபடுது. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்கள தேடி தேடி வந்து கொடுக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை ஆயிட்டா நம்ம பள்ளிகளில் எல்லாரும் ப்ரேயருக்காக வருவாங்க. வர்றப்ப அவங்ககிட்ட கேட்பாங்க, இந்த வாரம் வந்து இந்த 4 சகோதரிகள் மருத்துவ உதவிக்காக கேட்டிருக்காங்க, இந்த வாரம் வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கும் திட்டமே செயல்படுத்திட்டு இருக்காங்க மாதம். அதனால செய்கிறாங்க, ஆனால் அது வெளியே அந்தளவு தெரிய மாட்டேங்குது. அதனால இன்னும் போகக்கூடிய காலங்களில் பெரும்பாலான மக்களுக்கு புரிஞ்சுக்கிடுவாங்க இஸ்லாமியர்களே, சரி நம்ம இருக்கிறது தவறு, நம்ம வந்து இந்த உலக ஆசைகளில் வந்து இப்படி இருக்கிறோம், நம்ம இதை மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி அங்கெல்லாம் பார்த்தீங்களோ அதை விட சிறந்த அளவு இங்கேயும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களை வந்துட்டு இஸ்லாம் வந்து எப்படி வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். மதிக்கிறாங்க, பெண்களை மதிக்கிறாங்களா, அவங்களுக்கு உரிமைகள் கொடுக்குறாங்களா, இல்லை இப்போ பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்களா, வீட்லேயும் இதே மாதிரி தான் பொத்தி வச்ச மாதிரி இருப்பாங்களா, அடிமைத்தனம் இருக்குமா வீட்டுக்குள்ளே? ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் நம்ம பார்த்தது இல்லையா, அடிமைத்தனம் இருக்குமா? இல்லை வெளியில் வரும்போதே இப்படி எல்லாமே கவர் பண்ணி கூட்டிகிட்டு வரவங்க வீட்டுக்குள்ளேயும் ஆண்கள் வந்து பெண்களை வந்து எந்த மாதிரி நடத்துவாங்க? ஹிஜாப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முகம் தெரியணும், முன்கை தெரியணும், இதான் ஹிஜாப். அவங்க வந்து இறைவன் எங்களுடைய இறைவன் சொல்லும்போது மார்பின் மீது உங்களுடைய மார்பை மறைத்து நீங்கள் தலையில் கவர் பண்ணுங்க. ஒரு கவர் பண்ணுறது தான். நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த முன்கை தெரியணும், முகம் தெரியணும், இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து இறைவன் வந்து சொல்கிறான். ஒரு சுடிதாரே போட்டாலும் சரி, ஒரு நைட்டியை கூட வச்சுக்கோங்களேன், உங்கள் சார்பாக சொன்னால் ஒரு நைட்டியோ ஒரு சுடிதாரோ நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி தன்னுடைய அழகை காமிக்கணும். சரிங்களா? பெண்களுக்கு நீங்கள் இது போடுறத பற்றி நான் கேட்கல, இது வீட்டுக்குள்ள நீங்கள் போடுறது வீட்டுக்குள்ளே வந்து என்னன்னா ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய அழகை எங்களுடைய அந்த அலங்காரத்தை யாருக்கு முன்னாடி இருக்குன்னு சொன்னால் பெண்களுக்கு முன்னாடி இருக்கணும், தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி நம்ம காமிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் எங்களுடைய கணவனுடைய தம்பி அண்ணன்கள் அவங்க மச்சாமாருங்களாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஹிஜாபோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இந்த ஹிஜாப் என்பது நாங்கள் இப்படி போட்டு இருக்க மாட்டோம். பொதுவாக நான் ஒரு சுடிதார் போட்டிருக்கேன், யார் வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இப்படி இருக்க மாட்டோம். நான் ட்ரெஸ்ஸை பற்றியே கேட்கல மேடம், இங்கேயே நீங்கள் இப்படி கவர் பண்ணி வச்சுருக்கீங்களே, இப்போ வீட்டுக்குள்ள நீங்க ட்ரெஸ் எப்படி போட்டிருப்பீங்கன்னு நான் கேட்கல, ஜென்ஸ் வந்து உங்களோட சுதந்திர தன்மை பத்தி தான் கேட்குறேன். உங்க ட்ரெஸ் பத்தியோ நீங்க போட்டிருக்கிறத பத்தி அதான் வெளியிலே தெரியுதே. அதாவது நீங்க சொல்றீங்கல்ல இது போடுறனால உங்களுக்கு அடைக்கிற மாதிரி இருக்கா, உங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்துறாங்களா? கிடையாது, இது போடுறனால நாங்க ரொம்ப சுதந்திரமா இருக்கோம். அடக்குமுறை செய்தா உங்கள இதுதான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது கிடையாது. எங்களோட இஸ்லாம் வந்து நீ இப்படிதான் இருக்கணும்னு அடிமைப்படுத்தல, எங்களுக்கு சுதந்திரமா தான் விட்டுருக்காங்க. ஆனா ஹிஜாப் வந்து வெளியே வரும்போது நீங்க இந்த இதை பேணி கொள்ளுங்க. இப்ப ஹிஜாப்னா நீங்க இந்த புர்காவை தான் போடணும் அப்படின்றதுமே அவசியம் கிடையாது.
இப்போ ஒரு நம்மளோட உடல் இதை வந்து ஃபுல்லா மறைக்கணும் அவங்க ஹிஜாப் பத்தியே கேட்கல. இப்போ நான் கேட்டது அந்த ட்ரெஸ் பத்தி இல்ல மேடம். நான் கேட்கறது இப்போ நீங்க வெளியிலேயே இப்படி இருக்கிறீங்களே, பொத்தி வச்ச மாதிரி இருக்கிறீங்களே, இப்போ வீட்டுக்குள்ள உங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எல்லா உரிமைகளும், எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துரிமை, படிப்புரிமை, சொத்துரிமைன்னு சொல்லிட்டு அனைத்து உரிமைகளையும் இஸ்லாமியுடைய பெண்களுக்கு இஸ்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய கணவர்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் தாராளமாக கொடுத்துருக்காங்க. அதை தெரியாத சில மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் படித்து இதெல்லாம் தெரியாத சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை செய்யாதீங்க, அதை அப்படி பண்ணாதீங்க, முகத்தை மூடிட்டு போங்க, வீட்லேயும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாத மக்கள், அதை பற்றி படித்து தெரியாத மக்கள் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. ஆனால் தாண்டி இஸ்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த எல்லா உரிமைகளும் பெண்களுக்கு கொடுத்துருக்கு, அதை நீங்கள் தாராளமாக நீ என்ன செய்யலாம் அப்படின்னா பெண்கள் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, அவ்வளோதாங்க. அதாவது இவங்க சொன்ன மாதிரி கல்வி உரிமை எல்லா உரிமைகளையும் கொடுத்தாலும் விவாகரத்துன்ற உரிமையை கணவனுக்கும் கொடுத்துருக்கு, மனைவிக்கும் அதில் சரிப்பங்கு கொடுத்துருக்கு. கணவனுக்கு நீங்கள் எப்படி விவாகரத்து கொடுக்கலாம்? இன்னைக்கு கோர்ட்டு கேஸுக்கெலாம் நம்ம போகிறோம். இன்னைக்கு கோர்ட்டு கேஸுக்கெலாம் போனால் அப்படின்னா இன்னைக்கு 2000 நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஈஸியாக விவாகரத்து கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது. ஏன்னா நீங்கள் கணவனை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும், ஈஸியாக கிடைக்கணும்னா கணவன் மனைவியை பற்றி கற்பொழுக்கம் இல்லாதவ அப்படின்னு சொல்லணும். மனைவி கணவனை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா இவருக்கு வேற ஏதோ குறை இருக்குது, இல்லாத குறைய சொல்லணும். ஆனால் மார்க்கம் எங்களுக்கு ஈஸியாக என்ன பண்ணுதுன்னா விவாகரத்து உரிமை தந்துடுது. அதாவது பேச்சுரிமையும் மார்க்கத்தில் இருக்குது. பேச்சுரிமை இருக்கிறனால தான் சம உரிமை விவாகரத்துன்ற உரிமையே வருது மார்க்கத்தில். அப்போ பேச்சுரிமை இருக்கிற போய் தான் விவாகரத்தை வாங்கி தராங்கள, குலா அப்படின்ற உரிமையை பெண்ணுக்கும் இருக்கு அப்படின்னு வாங்கி தராங்கள. பெண்ணுக்கு என்ன எந்த அளவுக்கு மார்க்கம் உரிமை கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்கள் காரணம்லாம் சொல்ல தேவையில்லை. கணவனோட வாழை பிடிக்கலையா உனக்கு குலா கிடைச்சிரும், விவாகரத்து கிடைச்சிரும். வாழை பிடிக்கலனாலே விவாகரத்து கிடைக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல பேச்சுரிமை இருக்கிறனால தானே விவாகரத்து கிடைக்குது. செகண்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்களா? செகண்ட் மேரேஜ் ஒரே ஹஸ்பண்டுக்கு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி மேரேஜ் இப்போ இல்லை, கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு இல்லை. அப்போ அங்கே பெண் சுதந்திரம் போயிடுது இல்லை. இது ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ண ஒரு ஆண் பல திருமணம் செய்யலாமா? அது ஏன் அது ஓகேன்றாங்க? ஒரு ஆண் பல திருமணம் செய்வதற்கு இஸ்லாம் எதுவும் சொல்லியிருக்கா? அப்படி செய்யலாமா? முஸ்லிம்கள்னாவே 3-4 திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆணுக்கு தேவை இருக்கு அப்படிங்கும்போது இஸ்லாத்துடைய வரைமுறை என்னன்னா, அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு அந்த ஆணுக்கு சக்தி இருக்கணும். 2 மனைவி வச்சிருந்தாங்கன்னா அந்த 2 மனைவியில இடத்துலயுமே நீதமா நடக்க சொல்லுது இஸ்லாம். ஒரு மனைவிக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இன்னொரு மனைவிக்கு எதுவுமே செய்யாம விட சொல்லல இஸ்லாமிய மார்க்கம். இப்ப மற்ற மார்க்கத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்கன்னா இன்னொரு பெண் மேல ஆசை வருதுன்னா அதை தவறான முறையில நிறைவேற்றிக்குவாங்க. அந்த பெண்ணுக்கு தேவையான விஷயங்கள் உரிமைகள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு மனைவிங்கிற அந்த அந்தஸ்துமே இருக்காது. அவங்களுக்கு வைப்பாட்டி அந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்துல இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கணும்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே செய்யணும். உலக ரீதியா அவங்க மற்ற எல்லாருக்குமே அறிமுகப்படுத்தி இந்த பெண்ணை 2வதா திருமணம் முடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையா சொல்லணும். ஆனா மற்ற இதுல வெளிப்படை இருக்காது, மறைமுகமா ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுக்குவாங்க. அப்ப தவறுகள் அதிகமாகும். இதுல அனுமதி இருக்கிறனாலையுமே யாருமே அதிகமா 2 திருமணம் முடிச்சவங்களாம் கிடையாது. ஏன்னா நீதமா நடக்கணுங்கிற ஒரு விஷயம். 2 பேர் இடத்துலயுமே பாரபட்சம் காமிக்க கூடாது. அவங்களுடைய குழந்தை பிறந்தாலுமே சொத்தா இருந்தாலும் அந்த 2 குழந்தைகளுக்குமே சரிசமமா கொடுக்கணும். அப்ப இது இருக்கும்போது இதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொண்டாட்டியை வச்சு வாழ்றதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. அப்ப 2 மனைவிங்கும் போது அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறனால ஒரு திருமணத்தை தான் அதிகமா வலியுறுத்தி எடுத்துக்குவாங்க. வசதி இருக்கு, அவங்களுக்கு உடல் ரீதியாகவும் வசதி இருக்கு, பொருளாதார வசதியும் இருக்குன்னா அப்ப இன்னொரு திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்கு இஸ்லாத்துல. அதாவது இப்ப திருமணம் ஒரு ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது முதல் மனைவிட்ட ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். அந்த முதல் மனைவி ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க அந்த கணவரோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து வாழலாம். இல்ல என்னால முடியாது, இன்னொரு பெண் வர்றதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், இஸ்லாத்துல குலாங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கணவன் எனக்கு இன்னொரு திருமணம் முடிக்க போறாங்க, அதனால இவங்களுக்கு தேவையில்லைன்னு அவங்க விவாகரத்து செஞ்சு பிரிஞ்சிடலாம். அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி. முதல் மனைவி ஒத்துழைச்சு தான் செயல்படுத்தணும்னு சொல்றாங்க. முதல் மனைவியோட ஒத்துழைப்பு, முதல் மனைவி ஒத்துழைக்காம நான் விவாகரத்து பண்ணிக்க மாட்டேன், நான் உங்களை தான் அது பண்ணிக்குவேன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை மீறி செயல்படுத்தலாமா? அது முதல் மனைவி மாட்டேன் கிடையாது, 2வது மனைவிலாம் உங்களுக்கு கிடையாது, நான் மட்டும்தான் உங்களுக்கு மனைவி அப்படின்றாங்க.
அப்ப அத நீங்க ஓகேன்னு சொல்லி இவங்களும் விவாகரத்தும் பண்ண மாட்டாங்க, நான் அந்த கணவரோட தான் வாழ்வேன்றாங்கன்னா இப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லை, சரி நீ நான் மட்டும்தான் உங்க கூட வாழணும், இன்னொருத்தவங்க உங்க கூட வாழ்றதை நான் விரும்பல அப்படின்னு அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சாலுமே அவர் தவறான முறையில ஒரு விபச்சாரம் செய்யற அளவுக்கு அவர் என்ன செய்வார் அப்படின்னா தவறான வழியில போகக்கூடும். அப்ப முதல் மனைவிக்கு அவர் அநியாயம் செய்யற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு அதுதான் அவங்க இறைவன் அனுமதி கொடுத்ததுனால அவங்க வந்து இந்த மனைவிட்டையும் நீதமா நடக்கணும், வரக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய மனைவிட்டையும் நீதமா நடக்கணும். இல்ல முதல் மனைவிட்டே அது அவங்க திருப்தியா இருந்துக்க வேண்டியதானே, எதுக்கு இன்னொன்று மனைவிக்கு போனவங்கள்ட்ட? அதாவது அது எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, உணர்ச்சிகள் வந்து வித்தியாசப்படும். விபச்சாரம் அதிகமாக பெறுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பெண்ணிட்டம் கிடைக்காத ஒரு இன்பம் இன்னொரு பெண்ணிட்ட கிடைக்கும். அது அன்பு கூட இருக்கலாம், ஒரு இரக்கம் கூட இருக்கலாம். அப்ப இவகிட்ட கிடைக்காத ஒரு அன்பு பாசம் மித்தவங்க கிட்ட கிடைக்கலாம். அதனால அவர் போவாரு. உனக்கு தெரியாமலே நான் என்ன செஞ்சுக்கலாம், 2 வீடு 3 வீடு நான் வச்சுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது என்ன செய்யும். அப்ப பாலியல் இந்த எய்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? பல உறவுகள் வச்சுக்கிறதுனால தான் எய்ட்ஸே வர்றதுக்கு காரணம். இறைவன் 4 திருமணம் அந்த 4 பேர்ட்டையும் நீங்க நீதமா நடக்கணும் அப்படின்றத அனுமதி கொடுத்துருக்கு. இங்க நீ 1000 ரூபாய்க்கு சேலை வாங்கி கொடுக்குறியா, அதே 1000 ரூபாய்க்கு அங்கேயும் சேலை வாங்கி கொடுக்கணும். அது எனக்கு பிடிச்ச மனைவி அப்படின்றதுக்காண்டி 2000 ரூபாய்க்கோ 3000 ரூபாய்க்கோ நான் வாங்கி கொடுக்க கூடாது, நீதமா நடக்கணும். அதே மாதிரி இன்னொரு பெண்மணி கேட்டாங்க, பெண்ணு வந்து இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்படி ஒரு பெண்மணி 4 திருமணமோ அல்லது 3 திருமணமோ 2 திருமணமோ முடித்தால் அந்த அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தந்தை யார் அப்படின்ற ஒரு கேள்வியானது எழுதும். முதல் தந்தையா, 2வது தந்தையா, 3வது தந்தையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நீ ஒரு கணவர் கூட வாழ்றியா, உனக்கு பிடிக்கலையா, நீ என்ன செய்ய குழாவை பெற்றுக்கொண்டு இன்னொரு கணவர் கூட நீ என்ன செஞ்ச பிடிச்ச கணவருடன் நீ வாழ்ந்து கொள்ளு, குழா பெற்றுக்கொண்டு நீ முறையாக இறைவன் சொன்ன அடிப்படையில் நீ வாழ, இப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதே தவிர ஒரு பெண்மணி 2 3 மறைமுகமாக திருமணம் முடித்தால் அந்த 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 பெண்மணிக்கு பிறந்த குழந்தை யார் தந்தையாவார் அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.